that Gokul அனுப்பும்போதும் so Gokul also let's watch this and learn. Okay, சரி. So when G is used after she, it indicates a number greater than 10 but less than 20. So நம்ம HSK 1ல வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம்னா 10 plus years ஒருத்தங்களுக்கு குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா we have to ask தோதால அப்படின்னு பார்த்திருப்போம். எஸ் மேம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்லோவா இந்த 10 plus ஏ வந்துட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ லெஸ் தென் 20க்குள்ள இருக்கணும். லெஸ் தென் 20க்குள்ள இருந்ததுனாலும் நம்ம ஜி வச்சு கேட்கலாம். அப்போ ஷு ஜீகரன் என்ன ஒரு 10 பேருக்கு மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஷு ஜீகரன் ஷு ஜீகரன். ஸோ வென் யூஸ்டு பிஃபோர் ஷு ஜியை வந்து ஷுக்கு அடுத்து யூஸ் பண்ணும்போது இட் இண்டிகேட்ஸ் அ கிரேட்டர் தென் 20 with less than 100 people இந்த மாதிரி. அப்போ வந்து இவங்க 20 to 30க்குள்ள இருக்கிற ஒரு பர்சன்ஸா இருந்தா கூட they use with G. இப்போ வந்து ஒரு பெரிய மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் டு பி மோர் தென் 100 அப்படின்னும் போது தோஷவுன்னு போலாம். இப்போ தோஷவுன்னு போலாம். இப்போ இது வந்து ஓகே லெஸ்ஸா தான் இருப்பாங்க, என்ன ஒரு 30-40 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னும் போது we can go with G ரென். அதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா பட் அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்லை, நம்பர்ஸ்லாம் எடுக்கல அவங்க. சான் க துவோ சிங்சு. அப்ப எப்படி சொல்றோம்? 3 வாரத்துக்கு மேல. அப்ப இந்த இடத்துல வந்து we are using duo but இந்த இடத்துல we are applying it as more. அப்போ இந்த பேராகிராஃப் வரைக்கும் ஜியை பத்தி பேசினாங்க, இந்த பேராகிராஃப்ல இருந்து துவோ பத்தி பேசுறாங்க. ஷு ஜீகரன். ஓகே, இது முதல்ல முடிச்சிடலாம். ஷு ஜி க ரென். She indicates a number greater than 20 while less than 100. அதே மாதிரி ஜியை வந்து தூக்கி முன்னாடி போட்டோம்னா ஜு ஷீகர் என்னன்னா எத்தனை டசன் ஆஃப் பீப்புள் அப்படின்னா நம்ம இப்படி கேட்கறது. மகித் இது மட்டும் கொஞ்சம் நோட் புக்ல எழுதிக்கோங்க. ஸோ ஷு ஜீகரன் அப்படின்னா லெஸ் தென் 20. அதே ஜு ஷீகரன் அப்படின்னு வந்ததுன்னா விச் இஸ் டசன்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது அது மேபி 3 டசன் கூட இருக்கலாம், 4 டசன் கூட இருக்கலாம், அந்த மாதிரி போயிடும். ஷு ஜீகரன் ஜு ஷீகரன். எஸ் மேம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கமிங் டு துவோ. ஆனா இதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் எக்ஸாம்ல எல்லாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க இதை பத்தி. இது வந்து it is to understand when the native speaker is speaking to us. Okay, இப்போ வந்து duo can be used together with the numeral measure word phrases. When the numeral is less than 10 should be put behind the measure word. இது நம்மளுடைய மெஷர் வேர்டு. கன்றது மெஷர் வேர்டு. அதே மாதிரி நியன்றது இந்த இடத்துல மெஷர் வேர்டு. க அகைன் வந்திருக்கு. அப்போ இந்த மெஷர் வேர்டுக்கு அடுத்து வருது அப்படின்னா we can use duo on certain conditions. After the measure word we can use this duo for less than 10. எப்படி? less than 10. Yes ma'am. On certain conditions, when the duo comes after the measure word, we can use it for less than 10. அததான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சான்கரன், வூக, வூ நியான் துவோ 5 வருஷத்துக்கு மேல. லியோக துவோ 6 மாசத்துக்கு 6க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. லியோக
துவோ யுவே வந்து வேற முடிக்கிறாங்க. இப்படி அந்த பூனைக்குட்டியோட வயசு சொல்லும் போது அவங்க இப்படிதான் சொன்னாங்க, லியோக துவோ யுவே. ஸோ 6 மாசத்துக்கு மேல இருக்கும். மோர் தென் 6 months அப்படின்றாங்க. அதான் மோர் தென் 6 அப்புறம் மந்த்ஸ் வருது, மோர் தென் 6 months. ஓகே, இப்போ இது அப்படியே வந்து இப்போ வந்து நீ என்ன பண்ணணும்னா மஹேத், நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்றத நீ எனக்கு ஒரு வாட்டி சொல்லு. ஸ்டார்டிங் வித் ஷு ஜிகரன் எப்ப யூஸ் பண்ணோம், ஜு ஷிகரன் எப்ப யூஸ் பண்ணோம், அப்புறம் துவோ எந்த கேசஸ்ல யூஸ் பண்றோம். துவோ மட்டும் இந்த இடத்துல நம்ம துவோ ஷவுன்னு எடுக்கல, துவோ தான் எடுக்கல. ஓகே, வெறும் துவோ மட்டும். எஸ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். So ஷீஜர் இருக்குல்ல மேம், so அந்த வந்து it should be more greater than 10 while being lesser than 20 ma'am. Yes. It is a measure within these two. ஆனா ஜீஷ் இருக்குல்ல மேம், it is a measure between the number should be greater than 20 but less than 100. Less than 100, yes, same. Okay, ஆனா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறிடுது. அது வந்து less than 20 குள்ள இருக்கு, இது greater than 20, less than 100. ஜி ஷிகன் போது less than 100. ஓகே, அதே மாதிரி இப்போ துவோ சொல்லுங்க. துவோ ஆஃப்டர் மெஷர் வேர்ட் யூஸ் பண்றதுக்கு அப்புறமா, அதாவது தியன் அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு அப்புறமா, தியன் அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு அப்புறமா it indicates that it has less than 10 ma'am. Less than 10. ஓகே, அப்ப அந்த less than 10ன்றத நம்ம என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம்? இப்போ 3 மணிக்கு மேல, Yes ma'am. 5 வருஷத்துக்கு மேல, அதே மாதிரி 6 ஒரு டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல நம்ம வயசை பத்தியும் நம்ம சொல்லலாம். ஓகே, லியோக துவோ யுவேன்ற மாதிரி நியன் கூட சொல்லலாம். லியோக துவோ யுவே ஏன்னா ஒரு 6 வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த மாதிரி. அப்போ வந்து அப்போ இந்த இடத்துல மெஷர் வேர்டுக்கு க்கு அடுத்து தான் துவோ யூஸ் பண்ணும். அந்த ஒரு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். க நம்பருக்கு பக்கத்துல எப்பயுமே இந்த க வரும். இப்போ ஒரு இடத்துல ஆப்பிள் வந்து ஒரு 4 ஆப்பிளுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோ மஹித், how would you say that? Sorry ma'am. ஒரு இடத்துல டேபிளுக்கு மேல ஒரு 4 ஆப்பிளுக்கு மேல இருக்கு, ஆப்பிள் 4 ஆப்பிளுக்கு மேல இருக்கு. how would you express that? சீக எப்படி சொல்றோம்? சீக பிங்கோ பிங்கோ, சாரி மேம், பிங்கோ. அப்போ எப்படி சொல்றோம்? நம்பர் முதல்ல 4 இல்லையா, 4 ஆப்பிளுக்கு மேல இருக்கணும்னு சொல்லணும். அப்ப நம்ம 4 எடுத்தாலே மெஷர் வேர்டு அதுக்கு அடுத்து போடுறோம். க சீக துவோ மோர் தென் அப்படின்றத சொல்லிடுறோம். சீக துவோ பிங்குவோ. ஓகே, சீக துவோ பிங்குவோ. ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல வந்து மரம் வந்து ஒரு 6 மரத்துக்கு மேல இருக்கு, 6 more than 6 trees are there in a park. How would you say that? ஷூ வந்து இந்த ஷூ வந்து இப்படி வரும். ஓகே, இந்த ஷூ வந்து ட்ரீஸ், ட்ரீ. ஓகே, இந்த ஷூ வந்து புக். ஓகே, அப்போ லியோக துவோ ஷூ. So more than 6 trees. இது வந்து என்ன சொல்லலாம்னா கொங்குவான்னா பார்க். ஓகே, so you have understood the concept. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, when the numeral is an integer, எனக்கு இன்டீஜர்லாம் என்னன்னு தெரியாது, integer greater than 10, duo is put before the. இப்போ இதுல இன்டீஜர் அப்படின்னா நம்ம லெட்டர்ஸ், இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 10 is a integer. ஓகே, அதே மாதிரி அர்ஷ் அப்படின்னாலே வந்துட்டு 2 10 அப்போ 20, பாஷு 80,
அப்போ இந்த numeral இந்த numeral is an integer greater than 10. Yes, ma'am. 10 and greater than அப்படின்னு வச்சுக்கலாம். 10 and greater than the duo is put before the measure word. அப்போ before the measure word போட்டுட்டோம். இந்த இடத்துல after the measure word. இந்த இடத்துல before the measure word. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன மீனிங் கொண்டு வரோம்? In this case, duo and G are interchangeable. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். duo வச்சும் சொல்லலாம், G வச்சும் சொல்லலாம். சோ இப்போ நம்ம duo வச்சு என்ன மீனிங் வருதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல ஷு duo க யுவே 10 மாசத்துக்கு மேல இருக்கு. அப்ப 10க்குள்ள இருக்கிற நம்பரா இருக்கும்போது we put the duo after the measure word. More than 10க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு we put before the measure word. அப்போ இந்த இடத்துல ஆர்ஷு duo குவைச்சியன் ஒரு 20 யுவானுக்கு மேல காசு. சியன்னா மணி. ஆர்ஷு duo குவைச்சியான். அதே மாதிரி பாஷு duo 80 மேல என்ன சொல்றாங்க? ரென் ஒரு 80% மேல மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? சோ about 10 ஷூஜு அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணுவோம் இதுவும். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஷூஜு மாதிரி. எஸ், எக்ஸாக்ட்லி. எஸ் மேம். சரி, இப்போ இந்த ரோல் பிளே த டயலாக். So you have to let me know how to answer this with the above. Whatever we have learned in this lesson, the grammar points, we have to do it. Okay. Shamma Shiho to Beijing Luyo Zuihao Beishama. So Shamma Shiho அப்படின்னா when go Beijing Luyo travel Zuihao. Zuihao the best good. எப்போ அப்படின்னா எப்போ ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதான் கேட்க வரோம். Beishama why? So when to go to Beijing, I mean when to go travel to Beijing the best period, why? Ninth month. GUUA. Yes, ma'am. GUUA to Beijing Liu Zuihao. Zuihao. Why க்கு வந்து because it is neither cold nor hot. Pulang pura. Okay, சரி. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? தாமன் சியாவு இங்கதான் இருக்குல்ல. ஓகே, சோ தே ஆஃப்டர்நூன் யாவ் ஜோஷமா அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க? தே ஆஃப்டர்நூன் வாண்ட் டு டு வாட்? அது நம்ம எது வேணாலும் சொல்லலாம். தாமன் யாவு தி ஷியாவு எங்க போலாம்? இப்போ வந்து சூ என்ன சொல்லலாம்? சூ சவுஷ் இல்லனா தி ஜூச்சியோ ப்ளே ஃபுட்பால். அதான் நான் சொன்னேன். ஜூச்சியோ. ஓகே. தி ஜூச்சியோ. ஓகே, தி ஜூச்சியோ. இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? தாமன் சியாங் ஷம்மஷிகோ சூமை இஸ். தாமன்
they like like it they want yes ma'am, they want when when go my is my to buy these chair. yes ma'am. So when they want to go to buy chair, Taman ah, Taman Chiang Ming Tian Chu Mai is Mingtian tomorrow. Xiao. Mingtian the afternoon சொல்லலாமா Mingtian Xiao Chumai is. Ming Tian Xiao Chu Mai is yes ma'am. Next இப்போ Hua Huaன்றது அந்த name of the cat. Okay. Hua Hua Zainar. where is it தான கேக்குறாங்க. ஆமா. Where is the Hua Hua? Hua Hua Zai Dwexiao. Zai Shuixiao காமிச்சிட்டீங்களா? ஓகே. Chose Xiamian சொல்லலாமா? These இல்லனா வந்து chose. அப்ப டேபிளுக்கு கீழே இல்லனா வந்து சேருக்கு கீழே. ஓ Hua Hua பெட் மாதிரி சொல்றாங்க. எஸ் அதான் கேட்னு சொன்னல கேட். ஓகே yes ma'am. Okay then okay ma'am. Okay, அப்ப Hua Hua Zainar, Hua Hua Zai Xiamian, these Xiamian. Hua Hua Zai chose Xiamian. ஓகேவா? இப்போ ரிப்பீட் பண்றீங்களா? Hua Hua Zainar. Hua Hua chose Xiamian. Zai, Hua Hua Zai chose Xiamian. Yes ma'am. Okay. Hua Hua Tua Tala. இப்போ அந்த கேக்கு அடுத்து மெஷர் வேர்ட் வச்சு சொல்லணும் இப்போ. இல்ல கேக்கு அடுத்து துவ வச்சு சொல்லணும். ஓகே less than 10. less than 10. ஏனா பூனை குட்டிக்குலாம் வந்து less than 10 தான இருக்கும். yes ma'am. Hua Hua சீகதுவோ எப்படி சொல்லணும்? சீகதுவோ துவோ யுவே தால வராது மேம். தோ தால. அது மனுஷங்களுக்கு மட்டும் தான். ஓகே மேம். Hua Hua சீகதுவோ அதோட முற்றிச்சலாம் மேம். ஆனா நம்ம சீகதுவோ சொல்லிட்டு மாசமா இல்ல வருஷமான்னு சொல்லணும் இல்லையா? நியன். எஸ் மேம். சீகதுவோ நியனா 4 வருஷத்துக்கு மேல இருக்கும் அதோட வயசு அப்படின்னு சொல்றோம். எஸ் மேம். ஓகே சரி. இப்போ இது வந்து சொல்லணும். ஓ யாவ் சூமெய் என்ன சொல்லலாம்? ஓ யாவ் சூமெய் நம்ம என்ன வாங்க போறோம்? I want to buy. I go buy. I want go buy. Dash. Sin base. Basic up zin என்ன மேம்? New. Okay. Okay, so we have to insert time ma'am. அப்ப வந்து என்ன சொல்லலாம்? ஓ யாவ் சூமை மிங் தியன் xiao மிங் தியன் xiao க ஜின் பைஸ். இல்ல இந்த இடத்துல ஓயாவ் சூமை க வந்திருக்கு மகேத். க வந்திருக்கு. அப்ப நம்பர்ஸ் தான் சொல்லணும் நம்ம. yes ma'am. So 2 new cups அந்த மாதிரிங்களா ma'am? yes. yes ma'am. அப்ப வந்து என்ன நம்பர் சொல்லலாம்? ஓ யாவ் சூமை अर्ग सिन पेस. அப்ப லியாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? எர்க நம்ம சொல்ல மாட்டோம். லியாங்க. yes ma'am. அப்ப வந்து லியாங் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. yes ma'am. ஓ யாவ் சூமை லியாங் சின் பெய்ஸ்.
அப்போ வந்து லியாங்க சின் பெய்ஸ். ஓகே, லியாங்கு சின் பெய்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றோம், நீ டேஷ் மை ஈஃபு சு நாக சிந்தியன் பா. யூ டேஷ் பை ஈஃபு ஈஃபு. டோஃபு மேம். ஆமா, டோஃபுவா? இல்ல நீ மை டேஷ் ஈஃபு. அப்போ வந்து என்ன சொல்லலாம், சு நாக சங்தியன்மா. ஓகே, நீ யூ டேஷ் பை நீ மை நீ சியாங் மை ஈஃபு, நீ சு மை ஈஃபு அப்படின்னு சொல்லலாம். சு நாக சங்தியன் பா, டு கோ விச். அப்போ நீ சியாங் மை தான் வரும். எப்படி சொல்றாங்க, நீ சியாங் மை. அப்போ யூ நியூ பை ஈஃபுன்னா மேம். ஈஃபுனா க்ளோத்ஸ். ஓ, அப்போ நீ சியாங் மை ஈஃபு, அப்போ நீ சியாங் தான் வரும். இந்த இடத்துல இந்த வேர்ட் இருக்குல்ல, யூ வுட் லைக் டு பை க்ளோத்ஸ் சு நாக டு கோ தட் ஷாப். ஓகே, அப்போ இந்த இடத்துல யூ ஆர் ஆஸ்கிங் as a சஜஷன். சு நாக சங்தியன் பா, சோ அந்த ஷாப்புக்கு போலாமே. யூ வுட் லைக் டு பை a cloth to go to that shop, ஓகே அப்படின்ற மாதிரி கேக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மஹேத், போதமாவ். எஸ் மேம். போதமாவ் சன்சுய் டேஷ்ல. சன்சுய் டேஷ்ல. சன்சுய் தோல. 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். இந்த இடத்துல சுயின்றதும் வந்து ஏஜ், அப்போ இயர்ஸ். தோதாலன்றது ஏன்னா பூனைக்கு வந்து எப்படியும் 10 வயசுக்கு மேல போகாது இல்ல பிரபு, போகாது இல்ல மகேத். அதனால அந்த தா வந்து ஹவு பிக் இட் இஸ்ன்ற போது அதுக்குதான் வரும். போதமாவு சான் சுயி தோதால. ஆனா சுயும் வந்து தாவும் வர வேண்டாம் இல்லையா? எஸ் மேம். அதனாலதான் நான் சொல்றேன் போதமாவு சான் சுயி தோலா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம துவோன்றது மோர் தென் அப்படின்ற மீனிங்கை கொண்டு வரதுக்கு தான் சொல்றோம். என்னோட பூனைக்கு 3 வருஷத்துக்கு மேல வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுவும் and also it's looking a matured cat. Yes ma'am. So dogaland வரா மேம். இல்ல, தோதாலன்ற தனியா சொல்லும்போது சொல்லலாம், இந்த சுயி இல்லாம சொல்றதா சொல்லலாம். ஓகே மேம். போதமாவு சான் சான்க தோதால அப்படின்னு சொல்லலாம். தோதா அப்படின்றத விட சான் க தோனியன்ல அப்படிதான் வரும். மோஸ்ட்லி அவங்க அப்படிதான் சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு மேல இருக்கும், இல்லைன்னா 3 மாசத்துக்கு மேல இருக்கும் அப்படி. சோ அவங்க இன் ரிட்டர்ன் வந்து என்ன கேக்குறாங்க, நீந்தமும் தோத்தால. சோ யுவர் கேட் வாட் ஏஜ்? மேம் சாரி மேம், கேக்குதா மேம்? கேக்குது. நீங்க சொல்லுங்க இப்போ. நீதமாவ் தோதால. தோதால. ஓதமாவ் ஓதமாவ் அர்சுய் தாவ். அர்சி தாவ். அர்ஷு தாவ்ல. அர்ஷு தாலா. இல்ல இல்ல, ஆர்ஷினா என்ன சொல்ல வரீங்க? ஆர்ஷினா என்ன சொல்ல வரீங்க? அர்சுய் தாவ்ல. ஆர்சுயினா இதுல இங்கிலீஷ்ல சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு? மோர் தென் 1 year old மேம். மோர் தென் 1 year oldனா அப்போ ஈக துவோ. ஓ சாரி, 2 years மேம். 2 years. அப்ப லியாங்க துவோ
லியாங்க துவோ தால. மேம் இதுக்கும் லியாங் வரும்னு வராது மேம். எர் வராது. எர்ரை விட லியாங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க அவங்க. எர்க அப்படின்றது வந்து லைக் எர்கன்றது இட் மே பி லைக் சம்டைம்ஸ் இட் மே பி டேக்கன் இன் தி அதர் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி வருது. எஸ் மேம். ஓகே நெக்ஸ்ட். ஓ சியாங் ஸ்வேசி சியாங் வேசி ஓ சியாங் ஹு பங்யோச்சு பங்யோச்சு தி யுங்யோம். தி ஜூச்சோ இல்லையா, அவன் கையில பால் வச்சிருக்கானே ஃபுட்பால். ஓ சியாங் ஹ பங்கியோ ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட். தி ஜூச்சோ. தி ஜூச்சோ. எஸ் மேம். ஓகே இல்ல ஏன்னா ஆல்ரெடி ஆன்சர் அதே ஆன்சர் இருந்தனால நான் சொல்லாம வேற ஏதாவது சொல்லலாம்னா. ஓகே Yes, ஓகே. ma'am. ஓ சியாங் ஹ பங்கியோ சூ யுந்தோங். ஓகே சூ யுந்தோங்னா டு Yes, ப்ளே ma'am. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். எஸ் மேம். ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரெஸ் இன் டைசிலபிக் வேர்ட்ஸ். ஓகே எந்த இடத்துல இது வந்து இட் இஸ் அப் டு அஸ். ஓகே மகேஷ், இட் இஸ் அப் டு அஸ். நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுத்தா போதும். இப்போ இதுல வந்து பிங்க விட்டுட்டு சியாங்ல வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. சோ பிங் சியாங். அப்ப இந்த ரெண்டு சாரி மேம், கிளாஸ் விட்டு வந்தேன் மேம், எனக்கு இதாயிடுச்சு. சாரி, இப்போ நீங்க சொன்னது கவனிக்கல, சாரி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சோ இப்போ இந்த இடத்துல ரெட் டாட் வச்சிருக்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்தா போதும். சோ அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட் டைசிலபிக் வேர்ட்ஸ் ஃபால் இன்டு திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். மோஸ்ட் அப்ப எல்லாம்னு சொல்லல. அப்போ மோஸ்டா இருக்கக்கூடிய டைசிலபிக் வேர்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் போகும். வித் த செகண்ட் சிலபிள் ஸ்ட்ரெஸ்டு அண்ட் லாஸ்டிங் லாங். அப்போ பிங் சியாங் அப்படின்னு சொல்லுவாங்க. பங் மாங், தா ராவ், கவ் சிங், லு யோ, க நெங், கை ஷு, கவ் ஷு, அந்த மாதிரி. எஸ் மேம். இப்போ இதை லிசன் பண்ணலாம். HSK2 இப்போ இதுல 4, இது ஃபர்ஸ்ட் 5th. ஓகே 双音节词语的重音。Stress in dissyllabic words. 一、中重格式。1. Medium stressed plus stressed structure. 冰箱、冰箱、帮忙、帮忙、打扰、高兴、旅游、可能、开始、考试。2. 重轻格式。2. Stressed plus light structure. 东西、 So 这是 first 窗 syllable. 户、窗户、萝卜、萝卜、石头、石头、枕头。枕头。你们你们告诉告诉故事。故事。故事னா ஸ்டோரி. ஓகே இப்போ மகித் அப்படியே படிங்க. சோ நீங்க இதுல ரெண்டாவது சிலபிளுக்கு மட்டும் தான் you have to stress it. எஸ் மேம். பிங் சியாங். பிங் சியாங். அந்த மாதிரி ஓகே மேம்.
Pingxiang, okay, Bangmang, Pangmang, okay, Darao, okay, Gaoxiang, Gaoxing, Gaoxing, mm, Lu Yu, mm, Ke Ning, mm, Kai Shi, Kaishu, okay, Cao Shi. mm, Yes, ma'am. okay. அதே மாதிரி இப்போ முதல்ல இருக்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும், லாஸ்ட்ல இருக்கிறத லைட்டா விட்டுடணும் அப்படி. Yes, ma'am. ம், Dong Shi. ம். Oh, இல்ல. தொங்சு இல்ல தொங்சு, Dong Shi. ம், Chuang Hu. சுவாங்கு, Chuang Hu. ம், Liu Bu. ம். Xi Hao. எப்படி இப்படி ஷிஹோ, Xi Ho. ஆ, Shen Zhou. சந்தோ, Shen Zhou. ஆ, Ni Man. ம், Gao Si. ம், Gu. ம், ஆ. இது இது மஹித், am I audible? Yes, ma'am. ஆ, ஆ, எஸ். அதுக்கு அடுத்தது Yes, ma'am. கவுசு, கூஷு. சொன்னேன் ma'am. ஆ, ஓகே. இல்ல இல்ல, எனக்கு அதுக்குள்ள இந்த கால் வரவும் நான் வந்து இது பண்ணேன். Oh, yes, ma'am. Gao Si. ஆ, Gu. Shi. கூஷு, ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹங் சர்த்தி. இப்போ இதுல வந்து இந்த ஹங் சர்த்தி அப்படின்றது வந்து இப்போ நம்ம இது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் புக்ல எல்லாம் வந்து பார்த்துருப்போம், பியதன், ஹங் பிய அப்படின்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இது வந்து ஹங் சர்த்தி அப்படின்றது இந்த மாதிரி கிசட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை தான் வந்துட்டு அவங்க they say it as ஹங் சர்த்தி. இப்போ இந்த ஹங் சர்த்தி வந்து வரும்போது இது எல்லாமே ஸ்பீக்கிங் ரிலேட்டடா இருக்கும். ஹுவானா டு டாக், ஷுவோனா டு சே டு ஸ்பீக். அப்போ இது வந்து ஸ்பீக்கிங் ரேடிக்கல். இதுக்கு பேரே வந்து எப்படி சொல்லுவாங்க, ஸ்பீக்கிங் ரேடிக்கல். கிசட்டை கொஞ்சம் ஃப்ளோயிங்கா அப்படி போட்டோம்னா அதுக்கு பேரே வந்து ஸ்பீக்கிங் ரேடிக்கல். அதே மாதிரி ஹங் சர்கோ, இது இவ்வளோ பெரிய பேரு. இது வந்து நம்ம 3 கொஞ்சம் வித்தியாசமா போடுற மாதிரி. ஓகே, வித் பலாஞ்ச் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து நை மில்க்குக்கு அப்புறம் சாங்குக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இங்க. ஸோ இதுக்கு பேரு. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கேரக்டர், அதாவது ரேடிக்கலோடைய பார்ட்ஸை வந்து நமக்கு இங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி Yes, இந்த ma'am. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இது யானை மகித், இது எலிஃபேண்ட். இது எலிஃபேண்ட்ல இருந்து அப்புறம் எலிஃபேண்ட் இப்படி எல்லாம் போட முடியல ஃபுல்லா, அதனால இப்படி கொண்டு வந்து அப்புறம் கடைசியில இப்படி கொண்டு வந்து அப்புறம் லீனு கொண்டு வந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா மென்ட் ஒர்க். ஏன்னா எலிஃபேண்ட் வந்து கண்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருக்கும். ஸோ அந்த எலிஃபேண்ட் மாதிரி அப்படின்றதுக்கு கொண்டு வந்த வேர்டு இன்னைக்கு வெயின்னு நிக்குது. அப்ப வெய்யோடைய இப்ப வெய் ஷம்மல நம்ம கேட்கிற வெய் இதுதான். எப்படி வெய் ஷம்ம அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதுல வர Yes, ma'am. வெய்யே இதுதான். அதுல வரக்கூடிய வெய் இதுதான். இந்த வெய்னா டு ஒர்க். அப்போ எதுக்காகன்னு கேட்கறதுக்கு இந்த வெய்யை இழுத்துட்டு வந்து ஒரு என்ன சொல்றது, ஆன்ஷியன்ட் டைம்ல இருந்து இது அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ வை Yes, டு யூ ma'am. வாண்ட் டு ஒர்க், வை டு யூ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு அப்படியே இப்பயும் மாடர்ன் டைம்லயும் அதே வெய்யை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஸோ இது வந்து முதல்ல we have to start with here and then this one, அதுக்கு அடுத்து this one, அதுக்கு அடுத்து தான் this one.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயர். இதுவும் வந்து இட் இஸ் அ லாங் ஸ்னேக் வித் பாயிண்டட் ஹெட். அதாவது படம் எடுக்கிற பாம்பு, லாங் ஸ்னேக் தான் அது. பாயிண்டட் ஹெட். as a form of the character evolves, it has lost the. இப்போ என்ன ஆயிடுச்சு மகேஷ்? most of the characters, most of the words has lost the original meaning. இப்போ எஸ் மேம். அதனால தான் நம்மளால இப்ப லாஜிக்கலா அது வந்து அவங்க சொல்ற இப்ப எலிஃபண்ட், ஸ்னேக் இதெல்லாம் லாஜிக்கலா நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரிஜினல் மீனிங்கே போயிருச்சு. எஸ் மேம். அப்போ இப்போ இந்த டைம்ல இது என்னவாயிடுச்சுன்னா அட்வர்பா மாறிடுச்சு அப்படின்றாங்க. இதுதான் நம்ம ஆல்சோன்னு சொல்றோம். யா வாய ஹன்கௌசிங், நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னும் போது we use this year. இந்த இயர்னா என்ன அர்த்தம்? ஆல்சோ. ஐ ஆல்சோ. ஓய ஓத பங்கியோ, ஐ ஆல்சோ அண்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா மகேஷ், இந்த இடத்துல தே ஆர் யூசிங் சிஎன். சிஎன் சொல்ல முடியாது. த ரேடிக்கல். இந்த ரேடிக்கல் வந்து இஸ் சம்டைம்ஸ் கால்ட் த ஸ்லாண்டிங் ஜேடு. ஸ்லாண்டிங் ஜேடுனாலே இது கிங்னு அர்த்தம். ரேடிக்கல், இட் இஸ் யூஸ்வலி ரிலேட்டட் டு ஜேடு. ஜேடுனா அந்த மரகதம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஜேடு. அது ரொம்ப 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 காஸ்ட்லி அந்த டைம்ல. அதை வந்து கிங் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ அப்போ இந்த இடத்துல சியான் அப்படின்றது, அப்போ இந்த இடத்துல ஸ்லாண்டிங் கிங்னு வச்சுக்கோங்களேன். மேபி த பவர் இஸ் ஹாஃப் ஆஃப். அந்த ராஜா கிட்ட ஃபுல் பவர் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு தே கால் வித் சிஎன் அப்படின்னு. இப்பயும் ஒரு ஊர் அவங்களுக்கு இருக்கு, சிஎன் அப்படின்னு இருக்கு. சியாங்சு, சியான், பெய்ஜிங் மாதிரி அதுவும் ஒரு சிட்டி அது. ஓகே, சியான். இப்போ ஆனா இப்போ இதுல வந்து சியான்றது அது ஒரு மீனிங். இந்த இடத்துல ஷியன் அப்படின்றது நவ் பிரசன்ட். அதே மாதிரி சியோக்கும் அது வருது. அதான் இப்போ அதனுடைய ஒரிஜினல் மீனிங் அது லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் கார்லேட் வித் இது வந்து நவ்வுக்கு, இது வந்து பாலுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பவ். பவ். அப்ப இந்த பவ் அப்படின்றது டு ரன்னு, டு கிக். அப்ப பவுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு டு ரன்னு, இன்னொன்னு டு கிக். அதே மாதிரி இங்க இருக்குல்ல மகேஷ், இந்த இது இருக்கு இல்லையா, இதனால பிளே கிரவுண்ட். இது வந்து பிளே கிரவுண்ட். அப்போ டு கிக் இன் த பிளே கிரவுண்ட் அப்படின்னு தான் வருது இதுக்கு மீனிங்கே. ஸோ இப்படி ஒவ்வொரு இதுவா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு மகேஷ். அப்படியே ஸ்லோவா உள்ள போக ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ வந்து we could able to read and understand. ஓகே மகேஷ், எப்படி இருக்கு உனக்கு இப்போ சைனீஸ் லாங்குவேஜ்? கன்ஃபியூசிங்கா இருக்கு. அந்த கன்ஃபியூசிங் வந்து ஒரு இது மாதிரி தான் இருக்கு. இன்ட்ரிகிங்கா இருக்கு மேம். இன்ட்ரிகிவிங்கா இருக்கு. ஓகே, want to make me learn more about the words. அந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி மீனிங் எத்தனை வராங்க அந்த மாதிரி நம்மள வந்து அது வந்து நம்மள வந்து ஸ்டக் பண்ணிட்டு நம்மள படிக்க விடாம பண்ணும், புரிஞ்சுக்க விடாம பண்ணும். எஸ் மேம். அதுலயே மைண்ட் வந்து நின்னுட்டே இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி சொல்ல வராங்க, இதை ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கலாமே, இதை ஏன் இப்படி வந்து இதோட கனெக்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி எப்படி இந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க. சோ முன்னால இன்னும் படிச்சா மேபி ஆன்சர் தெரிய வரும் அந்த மாதிரி. ஓகே, சோ அப்படினா ஒன்னு பண்ணு மகேஷ். சோ யூ ஃபோக்கஸ் ஆன் தி vocabulary pronunciation and the இது meaning of the vocabulary. எஸ் மேம். ஓகே, சோ HSK 2 வரைக்கும் இந்த பினியன் மேல வந்துரும். இத வந்து இப்போதைக்கு HSK 2 வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு இப்போ வந்து இது புரியுதோ, இப்போ நான் வந்து உனக்கு வந்து கிளாஸ் எடுக்கும் போது அந்த கேரக்டர்ஸ் நான் கிளாஸ் எடுத்துடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போச்சுன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருன்றேன். ஓகே, ஸோ டேக் த ஃப்ளோ. நீ வந்து உனக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளோலயே போ.
Yes, ma'am. ஓகேவா? சரி சரி, இப்போ நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். நீ ஜூய் ஷீக்வன் சூஷம்மா. ஸோ வாட் வுட் யூ லைக் டு ஈட்? Wo Zui, chief, Wo Zui, chiefan, ஷீக்வன் சீஃபன். chiefan. Yes, ma'am. ஸோ ஈட் மீல்ஸ். ஜூய் பூ ஷீக்வன் Fried rice சூஷம். வராது, ma'am. அது வந்து we have to say சௌஃபன். சௌ Oh, so fun. Yes, ma'am. Okay, சீ ma'am. சௌஃபன். Wo Zui, see how chow fun then, ma'am. இல்ல இல்ல, ஷீக்வன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. போஸ்வை ஷீக்வன். Wo Zui, see Huan, ஆ chow fun. ஓகே. இப்போ எனக்கு கேக்குறாங்க ஜூய் பூ ஷீக்வன் சூஷம்மா, எது சுத்தமா பிடிக்காது? Wo Zui, who, see how, See Huan. see Huan, சி see ஹுவான். Huan. ஆ Yes, ma'am. See Huan, ம். who see Huan, இட்லின்னு வச்சுக்கலாமா? ஓ அப்படின்னா நம்ம நம்ம ஊருக்கு சொல்லலாம். ஓகே மேம். Wo Zui, who see Huan, உத்தாப்பம். ஊத்தப்பம். ஓகே. நீ ஜூய் Sorry, ma'am, இடியாப்பம், ma'am. இடியாப்பம். ஓ, அந்த நூல் நூலா Sorry, இருக்கிறது. உத்தாப்பம் எனக்கு பிடிக்கும். இடியாப்பம். Yes, ma'am. ஆமா, ஊத்தப்பத்துல வந்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா தானே இருக்கும் பிரதீப். நல்லா தானே இருக்கும் மகேத், இல்லையா? அது ஒரு காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். ஓகே, இடியாப்பம் வந்து Yes, சொல்ற ma'am. மாதிரி. பால் போட்டு, எது புரியல? தேங்காய் பால் போட்டு சாப்பிடுறேன் ma'am. எது ஊத்தப்பத்திலையா? Yes, ma'am. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஊத்தப்பம் வந்து ரெண்டு இது இருக்கு இல்லையா? ஒன்னு வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்க, இன்னொன்னு தேங்காய் பால் வச்சும் சாப்பிடுவாங்க. Yes, ma'am. எனக்கு தேங்காய் பால் போட்டு சாப்பிட பிடிக்கும் ma'am. பிடிக்கும். அப்ப இடியாப்பம் பிடிக்காது. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. இடியாப்பம் வந்து அது ஒரு இது நூல் நூலா இருக்கும். அது ஒரு அதான் Yes, ma'am. நம்ம ஊர் நூடுல்ஸ்னு சொல்லலாம் அது. ஓகே Yes, ma'am. சரி. ஓகே மஹித், இப்போ நீ ஜூய் ஷீகோன் ஷம்ம யுந்தோங். So what is the type of sport activity you really the most liking for you? Sorry, ma'am. எந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? நீ மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். இப்போ எனக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். ஸோ ஹவு டு ஐ டெல் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மேம்? மோட்டார் ஸ்போர்ட்ஸா? அது வந்து அவங்க மோதோன்றாங்க. மோதோ யுந்தோங். மோதோ மோதோ யுந்தோங். யுந்தோங். ஓ மோட்டார் மோடோன். ஆமா, இது எல்லாமே அவங்க அந்த மாதிரி எடுத்துருவாங்க. ஜாப்பனீஸும் சரி சைனீஸும் சரி எக்கோ டேர்ம் எடுத்துருவாங்க அதுல இருந்து. எஸ் மேம். மோதோ யுந்தோங். ஓசுய் சிஹுவான் மோதோ யுந்தோங். யுந்தோங், அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி நீ த பங்கியோ ஜுய் ஷீகுவான் ஷம்மா. அப்போ நான் என்ன கேக்குறேன், உன்னோட ஃப்ரெண்டுக்கு எது சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? அப்போ யூ கேன் பங்கியோ ஓத பங்கியோ சுய் சுயோஹான் சீக்வான் பிரியாணி. ஓகே. அப்படி இல்லனா யூ கேன் ஆல்சோ சே போத பங்கியோன்றதுக்கு பதில் யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் வித் தாஜுய் சீக்வான் பிரியாணி. எஸ் மேம். தாஜுய் சீக்வான் ஷு பிரியாணி. ஷு பிரியாணி. எஸ் மேம். அதே மாதிரி வாட் ஹி டசன்ட் லைக் டு ஈட். சுய் பூ சீக்வான் என்ன சொல்லலாம்? டோஃபு. டோஃபு. சுய் பூ சீக்வான் சி டோஃபு டி வச்சு சொல்லலாம். டோஃபு. டோஃபு. எஸ். டோஃபு. டோஃபு. அவங்க நம்ம தான் வந்து டோஃபுன்னு சொல்லுவோம், டி வச்சு சொல்லுவோம், அவங்க டி வச்சு சொல்லுவாங்க. ஓகே.
சரி அதே மாதிரி நீ ஜுயி ஷியாங் சு ஷம்ம தீஃபாங் லூயோ. நீ ஜுயி ஷியாங் எப்படி சொல்றோம்? நீ ஜுயி ஷியாங் யூ மோஸ்ட் வுட் லைக் You to most go. want, ma'am. Want to go இல்ல would like to go. What Tifang place to travel. So you would like to most to travel to which place? Wo Zui Luyo. Wo Zui Siang Chu Luyo. Wo Zui Xiang Chu Luyo. சிட்டி பேர் சொல்லிட்டு தானே மேம் யூன்ஸ் போடணும். அதாவது wo Zui Siang. Okay, yes ma'am. Go travel. I like Tokyo. to travel. Tokyo. wo Siang Chu Tokyo Luyoவும் சொல்லலாம் மஹித், இப்படியும் சொல்லலாம். Yes ma'am. இதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸ் ஆர்டர் தான் கரெக்ட். wo Siang Chu Tokyo Luyo. ஓகே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. வைஷம்மா why you want to like to travel to Luyo to Tokyo? Was I okay ma'am. Was I Xuan Chifan? ஓகே வைஷம்மா அப்படின்னா ஓகே வைன்னு கேக்குறோமா, அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா வெயினால இன்வைன்னு எடுத்துக்கலாம். இப்போ இனிமேல் இன்வைலாம் யூஸ் பண்ணலாம். பிகாஸ்ன்னு அர்த்தம். இன்வை அங்க என்ன பிடிக்கும்னு சொன்னீங்க? Food ma'am. Because wo Zui Sihwan Cheesan eat food. Sun food. Sun. Okay ma'am. So In the fun sun. rice. Okay, yes ma'am. ஆமா அது ஃபன்னுனா ரைஸ், இது சன். ஓகே சன்ன்றது ஃபுட், சீசன். அதே மாதிரி நீ ஜுயி பூசியாங் சு ஷம்ம தீஃபாங் லூயோ. எந்த இடத்துக்கு சுத்தமா போறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது? wo zui pu xiang ci America மெய்கோ லூயோ. மெய்கோ லூயோ. Meigolio. பேஷம்மா வை Who Hauren. who have not good people இல்லையா? Yes. Yes ma'am. who have Not friendly எப்படி மேம் சொல்றது? Who friendly. பங்கியோரன். அப்படி இல்ல. ஐயோ அது ஃப்ரெண்ட்லிக்கு ஒரு நல்ல வேர்ட் இருக்கு மஹித். ஓகே லெட் மீ செக் ஹியர். ஃப்ரெண்ட்லி தான் மேம் வரும். எஸ். ஃப்ரெண்ட்லி தான் வந்து நாட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. இதுதான் சொல்லணும். ஓகே ஸோ யோஹவ் பூ யோஹவ் எப்படி சொல்லணும்? பூ யோஹவ் ரென் நாட் ஃப்ரெண்ட்லி. ஸோ பைஷம்மனா இன்வை பிகாஸ் யோ என்வை யோ தோக யோ தோக. இந்த இடத்துல நம்ம தோக க வந்து முன்னாடி போட்டுடுறோம். அப்ப லாட் ஆஃப் பீப்புள் யோ ஹவ் ரென். யோ தோக யோ ஹவ் ரென். எதுக்கு மேம் யோதோன்னு சொல்றோம்? இப்போ இதுல வந்து மோர் தென் 100 பீப்புளுக்கு மேல இருப்பாங்கல்ல, அதனால்தான் மெஷர் வேர்டுக்கு முன்னாடி தோ போடுறோம். அப்படின்னா 100 மோர் தென் 100 பர்சன்ஸ்க்கு மேல நிறைய பேர் வந்து அங்க எப்படி இருக்காங்க? ஒரு ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம சொல்றோம். ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியான பீப்புள் யாரும் அங்க இல்ல. எஸ் மேம்.
ஸோ அதுக்கு நம்ம யோ ஹவ் இஸ் யோ துவோக பூ யோ ஹவ் ரென், சாரி பூ சொன்னாதான், நாட் ஃப்ரெண்ட்லி. எஸ் மேம். இல்லைன்னா நுவன் ஹோன்னு சொல்லுவாங்க. நுவன் ஹோ அப்படின்னா வந்துட்டு வார்ம்தா இல்ல, அதாவது நாட் வார்ம்த், யூ டோன்ட் ஃபீல் லைக் லிவிங் தேர். ஒரு மாதிரி வார்ம்த்னா வந்து இங்க வந்து நம்ம டெம்பரேச்சரை சொல்ல, கிளைமேட்டை சொல்ல. ஹன் எஸ் மேம். நுவன் ஹோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ன்றதோட சேர்த்து நம்ம வார்ம்த்தும் சொல்லலாம். யோகா பூ நுவன் ஹோ, அந்த அளவுக்கு ஒரு வார்ம்த் வந்து அங்க இருக்காது இந்த மக்கள் கிட்ட. எஸ் மேம். ஓகே சரி. இப்போ ஷியோவாங்க பத்தி சொல்றாங்க. ஷியோவாங் வந்து சுயி ஷியாங் டு பெய்ஜிங், அவனுக்கு he likes the most to go to Beijing. Ta Xiang Shui Hanyu, he likes to study Chinese. Xiang Chu likes to eat chongosai. ஓகே, அந்த மாதிரி இப்போ நீ வந்து உன்னோட கிளாஸ்மேட்டை பத்தி நீ சொல்லு. எஸ் மேம். Xiaowang. நீ வேணா இப்ப So I can use an Indian name தானே மேம்? இந்தியன் நேம் எடுத்துக்கோ ஏதாவது. எஸ் ஓகே மேம். நிதிஷ் வாங். நிதிஷ்னே போதும், அவங்களது வாங்க வராதுல்ல. நிதிஷ் ஜுய் சியாங். நிதிஷ் ஜுய் சியாங் ஷு சு ஷு பர்லின். பர்லின். ஓகே. தா xiang shui German தேயு. yes ma'am. ஒரு நிமிஷம் எழுதிக்கலாம். ஃபாயூனா ஃப்ரெஞ்ச். yes ma'am. Jiangsu Jiangsu சியாங்சு இல்ல சியாங்சு சு சு Jiangsu இந்துதா சாய். இந்துதா சை. இந்துதா சை. அவ்வளவுதான். அப்புறம் ஸோ இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா HSK 2 லெவல் இவ்வளவுதான். நம்ம பேசினாலே ஓரளவுக்கு இன்மை வச்சு பேசலாம். பிகாஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணலாம் இதை. ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் த செகண்ட் லெசன் ஃப்ரம் மண்டே. இல்லையா, மண்டேல இருந்து ஆரம்பிக்கணும். எஸ் மேம். ஓகே மகேஷ். ஸோ வி வில் எந்த கிளாஸ் நான் வந்து அவனுக்கும் போட்டுட்டு உனக்கும் போட்டுடுறேன், கோகுலுக்கும் போட்டுடுறேன். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் செகண்ட் லெசன். ஸோ சாய்ச்சியா மகேஷ். சாய்ச்சியாங் ராவ். சாய்ச்சியா. To start second lesson.